सीतापदे राम 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 श्री राम नाम संकीर्तन की जय। गोपिका जीवन स्मरण गोविंद गोविंद जय जानिकांत स्मरण जय जय राम राम हर हर नम पार्वती पदे हर हर महादेवा सिद्धिविनायक स्वामी की जय, आंजनेय स्वामी की जय, सद्गुरु महाराज की जय, सकल साधुमुनि की जय। प्रहलाद नारद पराशर पुंडरीक व्यासांबरीष शुक शौनक भीष्मदाल्प्यान् रुक्मांगद अर्जुन वसिष्ठ विभीषणादीन पुण्यानिमान् परम भागवतान् स्मरामि। सीता लक्ष्मण वरद शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र परब्रह्मणे नमः। श्रील प्रभुपाद की जय। नमो विष्णुपादाय कृष्णवस्ताय बोधले श्रीमदे भक्तिवेदांत स्वामी नमने। नमस्ते सारस्वती देवी गौरवाणी प्रचारणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशधरणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्तवृंदा। हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। ஸ்ரீயப்பதியான சீதாராமுடைய போர் நடக்கிற விசேஷத்தினால் நடந்து வரக்கூடிய ஸ்ரவண யக்ஞத்தில் நாம் ஒரு வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் முறையாக பயிற்சி பெறுவதனால் மது போதையை விட முடியும், மாம்ச பக்ஷணத்தை விட முடியும், தவறான பழக்கங்களையும் விட முடியும், பெண் ஆசையை விட முடியும். அதே சமயத்தில் பொய் சொல்வது, சூதாடுவது போன்றவைகளையும் விட முடியும். நிச்சயமாக அவ்வளோ எளிதாக இதில் பயிற்சி அளிக்கப்படுகிறது இஸ்கானில் பார்த்தா. அதுதான் தபஸ், சௌச்சம், தயை, சத்தியம். இந்த 4 பாதங்கள் தான் தர்மத்தின் பாதங்கள். சூதாட்டம், விபச்சாரம், போதை வஸ்துக்களை உட்கொள்வது, மாம்சபக்ஷணம், இவை 4 தான் கலிக்கு இருப்பிடமாக சொல்லப்படுகிறது. அடுத்தது தங்கத்தின் மேல், பணத்தின் மேல் உள்ள பேராசை 5வது இடம். இந்த 5 இடங்களிலும் ஒவ்வொரு தோஷம் இருக்குது. மெயினாக பணத்தை அதிகமாக சேர்க்கறதுனால, பகவத் அர்ப்பணம் பண்ணாத பணத்தினால் அதிகமான விரோத பாவங்கள் உண்டாகும் அப்படின்னு நம்ம சாஸ்திரம் சொல்லியிருக்கு. தபஸ் வாழ்க்கை அப்படின்னா என்ன அப்படின்னா, காலையில் 4 மணிக்கு எழுந்திருக்கிறது. இந்த தபஸ் வாழ்க்கை என்னன்றது இந்த குருஷீட பரம்பரில் இஸ்கானில் சொல்லி கொடுக்கப்படுகிறது. அதை முறையாக பயின்றால் உண்மையிலே சொல்லப்போனால் தபஸ் வாழ்க்கைனா ரொம்ப கடினமானது, வலி அதிகமாக இருக்கும். இப்போ மெயினாக ஏகாதசி விரதம்லாம் இருக்குதுன்னா பசி தாங்க முடியாது அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் அப்படி கிடையாது. நீங்கள் அதெல்லாம் இருந்து பார்த்தா தெரியும். அதுக்கு பிறகு எவ்வளோ சௌக்கியம் இருக்குது அதில் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். இந்த ஏகாதசி விரதத்தினுடைய மகிமையெல்லாம் பின்னாடி அந்த விரதம் இருந்து பார்த்த பிறகு தான் தெரியுது அன்றைக்கி எவ்வளோ பக்தி உண்டாகும் தெரியுமா. அந்த பசியை அடக்கிட்டால் நம்ம உடம்புக்கும் ஆரோக்கியம். மாதத்தில் 2 தடவை ஏகாதசி வருது, ரொம்ப விசேஷம். அது பசியை அடக்கிறதுன்னு நம்மளுக்கு தோணுது, ஆனால் உண்மையிலே அது பெரிய சுகத்தை கொடுக்குது. அது மட்டும் இல்லை, காலையில் 4 மணிக்கு எழுந்து குளிச்சுட்டு ஸ்நானம் பண்ணிட்டு போய் மங்களாரத்தி, துளசி ஆரத்தி, இதெல்லாம் நம்ம சாண்டிங், அதாவது பகவான் நாமங்களை சொல்கிறது போன்ற பரிசுத்தமான வாழ்க்கையை மேற்கொள்வது தான் தபஸ் வாழ்க்கை. இந்த தபஸ் வாழ்க்கையை மேற்கொள்வதனால அவன் எப்படியாப்பட்ட ஒரு பதிதனாக இருந்தாலும், ஏன்னா இது ப்ராக்டிக்கலாக ப்ரூஃப் பண்ணி காமிச்சது ஸ்ரீல பிரபுபாதா. இன்றைக்கி என்னென்னா, மக்களை திருத்தத்துக்கு கடைகளில் இப்போ ஒரு நல்ல ஒரு விஷயம் வந்திருக்கு. என்னென்னா, மதுபான கடைகள்லாம் மூடப்படுவதாக. இப்போ அது மட்டும் போதாது, மதுபானம் போட முடியல. அவர்கள் அந்த மதுபானம் பண்ணணுன்ற ஆசை தனக்குள்ளே இருக்கிற வரைக்கும் அது முழுதும் ஒழிக்கப்பட்டதாக. அதனால கடைகள் ஒழிக்கப்பட்டு அதுவே எவ்வளோ பெரிய விஷயம், நல்ல விஷயந்தான். ஆனால் அந்த ஆசை உள்ள இருக்கு இல்லையா, அந்த ஆசை எதனால் போகும், அந்த மதுபானம் சாப்பிடணுன்ற ஆசை எதனால் போகும் அப்படின்னா,
இந்த நல்ல பழக்கவழக்கங்களால் தான் அவைகள்லாம் நீங்கும். நிச்சயமாக நம்ம இந்த இந்த பக்திமயமான கிருஷ்ண பக்திமயமான இந்த ஒரு வழியில் முறையாக கடைப்பிடிப்பதனால மக்கள் மனசு பரிசுத்தமாகும். இதில் 100% கேரண்டி. இதில் தப்பிக்கவே முடியாது. கலிபுருஷனை கலிமலா அபகம் கலிபுருஷனை கொல்லக்கூடிய கலிதோஷத்தை அடியோடு போக்கக்கூடிய ஒரே வழி என்னென்னா, இந்த முறையாக ஒரு குரு மூலமாக ஒரு சத்சங்கத்தின் மூலமாக இந்த பயிற்சி பெறுவது ரொம்ப 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 பியூரிஃபிகேஷன். உண்மையிலே ரொம்ப ஆனந்தமான விஷயம். இது தபஸ் வாழ்க்கைன்னு சொல்ல முடியாது, ஆனந்தமான வாழ்க்கை இது. அப்போ பிரம்ம சௌக்கியம் து ஆனந்தம் தபோ திவ்யம் புத்திரகா ஏன சத்வம் சுத்தியத் யஸ்மாத். சத்துவம் சுத்தியத்னா மனசு பரிசுத்தமாகும். இந்த தபஸ் தானே காட்டில் போய் கடுமையாக சாப்பிடாமல் அன்னாகரம்லாம் கடுமையான தபஸ் பண்ணுறாங்களே, அது பஞ்சாக்னி மத்தியில் தபஸ் பண்ணுறாங்க. அது மாதிரி தபஸ் கிடையாது. இது பியூரிஃபிகேஷன் பண்ணக்கூடிய தபஸு. இந்த கலியுகத்துக்கு ஏற்ற வகையில் சுலபமாக கடைப்பிடிக்கக்கூடிய தபஸு. அதாவது நம்ம தானியங்கள் இப்போது ஏகாதசி விரதத்து அன்றைக்கி தானியங்கள் தான் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அதில் பழங்களை சாப்பிட்லாம், பால் சாப்பிட்லாம். அது மாதிரி ஒரு அருமையான ஆகாரங்கள் சாப்பிட்லாம். அது பகவான் நைவேத்தியம் சாப்பிட்லாம், தாராளமாக சாப்பிட்லாம். ஆனால் தானியங்கள் தான் சாப்பிடக்கூடாது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் அருமையான விஷயம். அதெல்லாம் கடைப்பிடிக்கும் போது தான் தெரியும் அதனுடைய பியூரிஃபிகேஷன் எந்த அளவுக்கு வேல்யூபுளாக இருக்குது, அது எப்படி நம்ம ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்ட்டு நம்மளுக்கு புரியும் ப்ராக்டிக்கலாக. நிச்சயமாக பக்தி அதிகரிக்க செய்கிறது, அது மட்டும் நிச்சயம். சாண்டிங் அதிகமாக பகவான் நாமத்தை அந்த சமயத்தில் சொல்ல 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 சாண்டிங் ரொம்ப உற்சாகமாக இருக்குது. அந்த வெறும் வயிற்றில் அந்த சாப்பிடாத போது சாண்டிங் சொல்லும்போது தண்ணி குடிக்கலாம், பழங்களை சாப்பிட்லாம். நம்ம ஒன்றும் நல்ல விஷயம், அதெல்லாம் ஃபஸ்ட் கிளாஸ் விஷயம். மகரிஷிகள்லாம் தெரியாமல் ஒன்றும் இதெல்லாம் வைக்கலை. எல்லாமே மக்கள் ஆரோக்கியத்துக்காக, மக்கள் நன்மைக்காக பாடுபட்ட மகரிஷிகள்லாம் நம்ம நன்மைக்காக தான். இதெல்லாம் நீங்கள் ஆன்மீகமாக பார்க்க வேணாம், பௌதிகமாகவே பாருங்க. உங்களுக்கு உடம்புக்கு ஆரோக்கியம், மனசுக்கு ஆரோக்கியம், உண்மையான சந்தோஷம் என்னான்னு தெரியும். இதெல்லாம் இந்த தபஸ் வாழ்க்கையில் ஃபுல்ஃபில் ஆகும். நம்மளுடைய மனசை சாந்தி இல்லாத அந்த நிலையெல்லாம் மாறி மனசு ஃபுல் சாந்தி, ஃபுல் ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். எதனால்? சாக்ரிஃபிகேஷனால், அந்த என்ன சொல்ல, சாக்ரிஃபைசஸ் சொல்லுவாங்க இல்லையா, யஜ்ஞத்தினால பகவானை சந்தோஷப்படுத்துவதனால பகவானும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அடையலாம், நம்மளும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அடைகிறோம். ஏன்னா பகவானுடைய அம்சம்தான் நாமலாம். அப்போது மூளை வேருக்கு தண்ணீர் ஊற்றாமல் அந்த கப்பும் கலையமாக இருக்கக்கூடிய அந்த செடிகள் செழிக்காது. நீ வெறுமனே இலைகளுக்கும் கிளைகளுக்கும் தண்ணீர் ஊற்றுவதனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. மூளை வேருக்கு, அதாவது பகவானை சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணாமல் நம்ம சந்தோஷமாக இருக்க முடியாது இல்லையா. நமக்கு மூலம் யார்? ஆதி மூலமாகிய பகவான் தான். அப்போது இதுதான் நமக்கு பாகவத தர்மங்கள் சொல்லிக் கொடுக்குது. ரொம்ப நாள் தெரியாமல் இருந்தது. தபஸ்னா என்ன, சௌச்சம்னா என்னென்ன, சுத்தமான மனசை வச்சுருக்கணும். இது போல் விஷயம், அதாவது நம்மளுக்கு தவறான ஒரு பெண் ஆசை, இதெல்லாம் மனசை அசுத்தமாக்கக்கூடியது இல்லையா. மகா பாப்மான்றாரு கீதையில் பகவான். காமன்றது மகா பாபத்தை உண்டாக்கக்கூடியது. அந்தளவுக்கு தோஷம், அவ்வளோ தோஷம் நிறைஞ்சது. மனசு கலங்கமாக்கி அந்த கிருஷ்ண உணர்வு, அந்த தூய பக்தி நிலையை கெடுக்கக்கூடியது இல்லையா. அப்போது ஞான விஞ்ஞான நாசனம், அது விஞ்ஞான அந்த அனுபவ அறிவை கெடுக்கக்கூடியது, கிருஷ்ண பக்தி அனுபவத்தை கெடுக்கக்கூடியது. அப்படின்னும்போது அதெல்லாம் தவிர்க்கணும். அப்படின்னு மனசில் நீங்கள் நாமாஸ் நிறைய சொன்னனாவே, இப்போ ஹரே கிருஷ்ணாவோ இல்லாட்டி பகவான் நாமத்தை எது சொன்னாலும் சரி, ராமராமன்னு சொன்னது உங்களுக்கு மனசு பியூரிஃபிகேஷன், நல்ல ஒரு வைப்ரேஷன். இந்த தப்பான கீர்த்தனமான அந்த ஆசை நினச்சாலே அருவருக்கத்தக்கதாக மாறிடும், நிச்சயமாக மாறும். ஆனால் பக்த சங்கம் வேணும். நம்ம தனிமையில் சாதனம் பண்ணுறதை காட்டிலும் ரொம்ப பவர்ஃபுல்லான பக்த சங்கத்தில் நாம் தொடர்பு கொள்ளும்போது இந்த தபஸில் நாம் சௌச்சம், அதாவதுனா பரிசுத்தம், அந்த மனசு பரிசுத்தமாகிறத நம்ம உணரலாம். எந்த பெண்ணாசை தான் ரொம்ப ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அந்த காமன் தான் பயங்கரமான அசுத்தம். ஃபஸ்ட்டு அதை தான் ஒழிக்கணும்.
அந்த எண்ணத்தை அடியோடு போய்க்கிடும் அது. சரி நம்மளாம் இவ்வளோ கீர்த்தனமாக பகவானை வழிபடுறோம், பகவான் கிருஷ்ணர் ராதாகிருஷ்ணனை வழிபடுறோம், நம்ம ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் சொல்கிறோம். அதனால் நம்ம இது மாதிரி எண்ணங்களில் மனசு நுழைய கூட விடக்கூடாது அப்படின்றத சுத்தத்தை நம்ம கடைப்பிடிக்கும் போது அதுக்கு தான் அந்த தூண்டுதல் போகிறதுக்கு தான் வெங்காயம், பூண்டு, மாம்சபக்ஷணம் இவைகள்லாம் தவிர்ப்பதற்கு இங்கே வலியுறுத்துகிறார்கள். அதெல்லாம் தவிர்க்கிறதுனால நீங்கள் அப்போ ஏன் ருசி குறைஞ்சிடுமா சாப்பாடுலன்னா? சூப்பர் ருசியாக இருக்கும். இஸ்கானில் சாப்பாடு பார்த்தா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் பூண்டு இருந்தால் தான் டேஸ்ட்டுன்னு நினைக்காதீங்க. வெங்காயம் பூண்டு இல்லாமல் சூப்பர் டேஸ்ட்டான ஒரு ஃபுட்டு, ஒரு அருமையான பிரசாதம். அதெல்லாம் சாப்பிட்டு பார்த்தா அவங்கள போய் நம்ம கேட்டுட்டா எப்படி செய்யணும் அதெல்லாம் சொன்னால் அருமையாக சொல்லிக் கொடுப்பாங்க. அந்த பிரசாதத்தை பகவான் நைவேத்தியம் பண்ணி சாப்பிட பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு துளசி அதில் போட்டு நைவேத்தியம் பண்ணி சாப்பிட்டு பார்த்தா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதெல்லாம் இந்த பரிசுத்தமான வாழ்க்கையில் அனுபவப்பட்டவங்களுக்கு அமெரிக்கன்ஸ், ஆஸ்திரேலியா, உலகம் முழுதும் எவ்வளவு கீழ்நிலையில் மதுபானத்தில், மாம்சபக்ஷணத்தில், பெண்ணாசைகளில் உழண்டு கொண்டிருக்கிற மகா பாபத்தை செய்து கொண்டிருந்தவர்கள் அத்தனை பேரும் மாறி இருக்கிறாங்க சில பிரபுபாதனுடைய கருணையினால். அப்படின்னும் போது நம்ம இந்த வாழ்க்கை வரலாறு படிக்கும்போது எப்படி மாறினாங்க அதுதான் ஒரு மேஜிக். பெரிய ஒரு கலியுகத்தில் இது போல் ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும்னு சொன்னால் லட்சக்கணக்கான பேர், கோடிக்கணக்கான பேர் மாறி இருக்காங்க இந்த இஸ்கானில் அப்படின்னு சொன்னால் இது சாதாரண விஷயம் இல்லை. இது ஒரு பெரிய அதான் சொல்கிறேன், இது ஒரு பெரிய பாம் மாதிரி. இது எப்போ வெடிக்குன்னு சொல்ல முடியாது. இந்த புஸ்தகங்களை படிக்க நம்ம மனசு அவ்வளோ ப்யூரிஃபிகேஷன் ஆகும். இந்த புஸ்தகங்களுக்கு அவ்வளோ இதான் சொல்கிறேன், இது புல்லட், இது பாம். இந்த புஸ்தகம் யார் வீட்டில் இந்த இஸ்கான் புஸ்தகம் அவர் சொல்கிற முறைப்படி சில பிரபுபாதா காட்டுற அந்த வழி முறைப்படி இப்போ நான் அடியன் கூட நிறைய பாகவதம் படிச்சிருக்கேன். ஆனாலும் மனமாற்றம் ஏற்படலை. ஏன் ஏற்படலை? முழுசாக மனமாற்றம் ஏற்படலை. அதுக்கு சக்தி உண்டு அந்த பாகவத்துக்கு. ஆனால் நம்ம புரிஞ்சுக்கிற அர்த்தம் வேறும். ஆனால் ஒரு குருஷீட பரம்பரையில் புரிஞ்சுக்கிற அர்த்தம் வேறும். அப்போ தபசு, சௌச்சம், அது பிறகு தயைன்றது என்னன்னா, உண்மையான தயை என்னென்னா நம்ம பிரசாதம் நம்ம வீட்டில் சமைக்கிறோம்னா பகவானுக்கு அது 4 பேருக்கு நம்ம குரு சிஷ்ய பரம்பரையில் இந்த இஸ்கானில் அந்த பிரசாத நைவேத்தியம் வரலாம் அந்த 4 பேருக்கு கொடுத்தோம்னா அவங்க பியூரிஃபிகேஷன் அடைவாங்க. இந்த பிரசாதத்துக்கு அவ்வளோ பவர் இருக்குது. இந்த பிரசாதம் சாப்பிட அவர்கள் நிச்சயமாக சீக்கிரமாக இது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது. அது நம்ம அனுபவிச்சா தெரியும். இந்த பிரசாதம் சாப்பிடும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு இஸ்கானில் பகவான் நாமா சொல்கிறதுக்கு வந்துடுறாங்க, சாண்டிங் பண்ணுறாங்க. அதே ஒரு கிருஷ்ண பக்தியில் பற்றி புஸ்தகம் படிக்க ஆரம்பிச்சுன்னா கோயிலுக்கு ரெகுலராக வர ஆரம்பிச்சிடுறாங்க. நான் இன்றைக்கி பார்க்குறேன், பெரம்பூர் இஸ்கானில் மற்ற இஸ்கானில் பார்க்குறேன், அவர்கள் பிரசாதம் சாப்பிட்டுவங்க நிறைய அதிகமாக தான் வராங்களே தவிர கம்மியாகலை. இந்த பிரசாதம் அந்தளவுக்கு வேலை செய்யுது அவங்களுக்கு. அவங்க என்னடா அந்த சண்டே ப்ரோக்ராம் மட்டும்தான் வராங்க, ஆனால் ரெகுலராக வர்றது நான் பார்க்குறேன் நிறைய பேர். அந்த அளவுக்கு இது ப்யூரிஃபிகேஷன் பண்ணுறது. அப்போது அதை பிறருக்கு புஸ்தகங்களை விநியோகம் பண்ணுறது, அதுபோல் இதை பற்றி நிறைய ஸ்பீச் பண்ணுறது, இந்த பகவான் நாமத்தை சொல்ல வைக்கிறது, மற்றவங்கள இந்த புஸ்தகங்களை படிக்க வைக்கிறது, இதெல்லாம் அதாவது ஒரு ஆத்மாவை நீங்கள் என்ன தானம் பண்ணாலும் சரி, பிரசாதம் தானம் பண்ணுறது அன்னதானம் தான் ரொம்ப பெரிய விஷயம். அன்னதானமும் அது பிறகு ஒரு ஜீவனை அபயம் கொடுத்து அவர்களை இந்த கிருஷ்ண பக்தி கொண்டு வர்றதை விட நீங்கள் பெரிய தயை ஒரு ஜீவனுக்கு செய்திட முடியாது. ஓப்பனாக சொல்கிறேன், நீங்கள் 10 லட்ச ரூபா, கோடி ரூபா கொடுத்தா கூட அது தயை ஆகாது. ஆனால் நீங்கள் ஒரு ஜீவனை கிருஷ்ண பக்திக்கு கொண்டு வரீங்க பார்த்தீங்களா, அவர்களுக்கு சொல்லி புரிய வச்சு அவர்களுக்கு கோயிலுக்கு அழைச்சின்னு கிருஷ்ண பக்தி புகட்டுறீங்க பார்த்தியா, இந்த ஸ்பீச்சஸ், இந்த தயை இந்த இஸ்கானில் கடைபிடிக்கப்படுகிறது. பல ஜீவன்களை அவர்களுடைய வாழ்க்கையே மாற்றி அந்த தவறான பழக்க வழக்கங்கள் விடுதலை பண்ணி சில பிரபுபாதா எவ்வளோ பேர் வெளிநாட்டவர்கள் எவ்வளோ பேர் மாற்றிருக்கா, இன்னும் மாறிக்கொண்டே இருக்கிறார்கள். நம்ம இந்தியாவிலே நிறைய பேர் கிருஷ்ண பக்திக்கு எல்லாமே அவர்கள் வாழ்க்கை, பழைய வாழ்க்கை, அந்த அசுத்தமான வாழ்க்கை, அந்த ஒரு மதுபான குடிகாரனாக இருக்கிற வாழ்க்கை, அப்புறம் மாம்சபக்ஷணம் எல்லாத்தையும் விட்டுட்டு தூய பக்தர்களாக, பியூரிஃபிகேஷனான பக்தர்களாக. ஏன்னா இங்கே அந்தளவுக்கு கண்டிஷன்ஸ் இருக்குது. அதில் கரெக்டாக அவன் ஃபாலோ பண்ணால் தான் தீட்சை கொடுப்பான். அதெல்லாம் ஒரு முறை இருக்குது. அந்த முறைகளை ஃபாலோ பண்ணும்போது இவன் அப்போ இதில் கெட்டவர்களே இருக்க முடியாது எல்லாம். ஏன்னா இந்த வழியில் போகிறவங்களுக்கு நல்லவர்களாக மட்டும்தான் இருக்க முடியும். இருந்தால் தான் பக்தியில் முன்னேற்றம் அடைய முடியும். அப்படிப்பட்டவங்களுக்கு தான் இங்கே
உயர்ந்த நிலை கொடுக்கப்படுகிறது சீனியர் டிவோட்டிஸால். அவர்கள் மதிக்கப்படுகிறார்கள். அப்படின்னும்போது அவர்கள் தப்பான வழி போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இதில் வந்து மாட்டிக்கிட்டாங்கன்னா நல்ல வழியில் மட்டும்தான் இவங்க முன்னேற்றம் அடைய முடியும். அப்படி இவர்கள் அந்த பக்தியானது அவர்கள் இதில் வந்து என்னென்னா எப்படின்னா பணத்தை முக்கியமாக நினைக்கல. கபடங்கள்லாம் இதில் கிடையாது. கபடம்லாம் இதில் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா இங்கே சாண்டிங் பண்ணணும், பக்தர்களோட 16 மாலை சாண்டிங் பண்ணுறீங்க, பகவத் சேவையில் ஈடுபடுறீங்க, அப்போ பகவானுடைய பிரசாதத்தை சாப்பிட்றீங்க, புஸ்தகங்களை படிக்கிறீங்க, புஸ்தகம் விநியோகம் பண்ணுறீங்க, பகவத் சேவையில் இருப்பீங்க. எப்படி நீங்கள் இதில் வந்து தவறத்துக்கு வாய்ப்பு உண்டு? அப்போ எவ்வளோ பிரம்மச்சாரிகளாக கல்யாணம் பண்ணி அவங்களால எப்படி இருக்க முடியுது அப்படின்னா, அந்த அளவுக்கு ப்யூரிஃபிகேஷன் பண்ணிட்டு இந்த பிரபுபாதனுடைய புஸ்தகங்கள், பிரபுபாதனுடைய வழிமுறைகள், அந்த பழக்க வழக்கங்கள், இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ரொம்ப கஷ்டமான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் கிடையாது. பார்க்கறதுக்கு கஷ்டமாக இருக்கிறது, ஆனால் பழக்கப்பட்டவங்களுக்கு அதுவே சுகமானதாக, அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் சுகத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறதுனால அவர்கள் அதை கஷ்டமாக நினைக்கிறதே இல்லை. தனியாக வந்து இதை பயிற்சி பண்ணுறவங்களுக்கு கஷ்டமாக கண்டிப்பாக இருக்கும். கஷ்டமாக இது பக்தர்களோட பயிற்சி பண்ணுறவங்களுக்கு ரொம்ப 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 சௌக்கியத்தை கொடுக்கும், வாழ்க்கையே மாற்றிடும் நிச்சயமாக. அப்போ எவ்வளோ பிரம்மச்சாரிகள், லட்சக்கணக்கான பிரம்மச்சாரிகள் இதில் இருக்காங்க தெரியுமா இந்த இஸ்கானில். அவர்கள் எப்படி அந்த பெண்ணாசை கண்ட்ரோல் பண்ணி இருக்காங்கன்னா, இந்த பயிற்சிகள் அவ்வளோ சக்தி உடையது. அப்போ நம்ம சொன்ன தபசு, சௌச்சம், தயைன்றது எல்லாரிடத்துலையும் இந்த புஸ்தகம் விநியோகம் பண்ணுறது, நாமா சொல்ல வைக்கிறது, பாகவத பிரச்சாரம் பண்ணுறது, பக்தி பிரச்சாரம் பண்ணுறது, இதை விட சிறந்த தயை வேறு யாராலும் செய்ய முடியாது. பகவானுக்கு சர்வீஸ் பண்ணி மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி அவங்களெல்லாம் கிருஷ்ண பக்தியை பற்றி நிறைய சொல்லி இது பண்ணுற ஸ்பீச் பண்ணுறாங்க இல்லையா, இதை விட தயை வேறு என்ன இருக்க முடியும்? இது இங்கே பெரிய தயை இதுதான். அப்படிப்பட்ட கம்பா தயாலும் சரணம் விரஜேம, அப்படிப்பட்ட கிருஷ்ணனுடைய தயை பெற்றுக்கொண்ட ஒரு போதனை கூட ஜனனியும் கதியும் தாத்திரி உச்சிதாம், தாய் ஸ்தானத்தை அடைந்தா. அப்போது பகவானே ஒரு தனக்கு விஷப்பாலை கொடுக்க வந்த அவளை மாற்றக்கூடிய ஒரு சுத்தமான புத்தி உடையவர் அப்படின்னும் போது, அப்படி பதிதரெல்லாம் போயிட்ட சதாய் மதாய் போன்றவர்களை நித்யானந்தர் மாற்றக்கூடிய புத்தி உடையவராக இருக்கும்போது, அவரை அனுசரிக்கின்ற பக்தர்களும் எப்படிப்பட்ட பதித நிலையில் இருக்கிறவங்களையும் என்ன பண்ணுறார் சில பிரபுபாதா போய் அந்த பதித நிலையில் இருக்கிறவங்க இவருக்கு வந்து என்னென்னா கெடுதல் விளைவிக்கின்ற அவர்களெல்லாம் கூட மாற்றினார் சில பிரபுபாதா. இவர் எதிர்த்தாங்க. அப்படிப்பட்ட புட்டனுக்கு ஒரே சத்தம் போட்டு இவரை இம்சை பண்ணவங்கெல்லாம் கூட அவர்களுக்கு பிரசாதம் கொடுத்து அவர்களுக்கு ஹரிநாமம் சொல்ல வச்சு அவர்களெல்லாம் மாற்றிருக்கார் சில பிரபுபாதா. பிரபுபாதா மட்டும் இல்லை, பின்னாடி வந்த எவ்வளோ பக்தர்கள், ஜெயபத்தக மகாராஜ், பானுசாமி மகாராஜ், இவங்களுடைய ஸ்பீச்செலாம் கேட்டு இவரிடத்துல ஆகர்ஷணமாகி தன்னாலே நிறைய பேர் மாறி பக்தர்லாம். இதெல்லாம் வந்து என்னென்னா ஒரு முறையான பழக்க வழக்கங்களை சொல்லிக் கொடுக்குற ஒரு குருகுலமாக இது அமைகிறது இந்த இஸ்கான். நிச்சயமாக இது பெரிய மாற்றத்தை, இது வந்து உலக அளவில் இதை நம்ம பயன்படுத்தணும்னு சொன்னால் எல்லா விதமான கலங்கங்களும் நீக்கப்படும். இந்த கலியுகத்தில் கலிதோஷம்லாம் போக்கப்படும். ரொம்ப சக்தி வாய்ந்தது, ரொம்ப பவர்ஃபுல்லு, அது மட்டும் நிச்சயம். அப்போது சத்தியம், பகவான் நாமா சொல்கிறவங்க வந்து உண்மையாக இருப்பார்கள். அதில் பகவானத்தில் உண்மையாக தான் இருந்து ஆகணும். அது இதில் சுலபமாக கடைப்பிடிக்கப்படுகிறது. அந்த சத்தியத்தை மனசு, வாக்கு, காயம், முக்கரணங்களாலும் இவர்கள் சத்திய வழியில் போய் கொண்டிருக்கிறார்கள். பாகவதர்கள் எல்லாமே அவர்கள் பேசுவதும் கிருஷ்ண பக்தி பாடுபடுகிற ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் சொல்கிறாங்க. அவர்களெலாம் பொய் பேசுறதுக்கு அஞ்சுகிறார்கள், கூச்சப்படுகிறார்கள். நிச்சயமாக அதாவது நான் சொல்கிறேன்னா ஹரே கிருஷ்ணன் அவங்க தான் சொல்கிறோம். சில பேர் இருக்காங்க பொய் சொல்கிறாங்க இல்லையா, அதெல்லாம் வெளியில் இருக்கிறவங்க. நீங்கள் ஹரே கிருஷ்ணாவில் வந்து தீட்சை வாங்கி ஹரே கிருஷ்ணாவில் பக்தர்களோடு சேர்ந்து அவர்கள் பயிற்சி பண்ணக்கூடியவர்களை சொல்கிறேன். அவர்கள் நிச்சயமாக போய் சொல்கிறது கிடையாது. நிச்சயமாக அவர்கள் பகவானுக்கு பயப்படுறாங்க, உண்மையை பேசிட்டு சந்தோஷமாக இருந்துட்டு போகிறாங்க. அவ்வளோதான், எளிமையாக ப்ராக்டிக்கலாக பேசிட்டு போயினே இருக்காங்க. அப்படிப்பட்ட உண்மையை கடைப்பிடிக்கிறார்கள், உண்மையை பேசுகிறார்கள், உண்மையாக நடந்து கொள்கிறார்கள், பகவானுக்கு உண்மையாக இருக்கிறார்கள். அப்போ சத்தியம் பரந்தியமாக அந்த சத்தியத்தை தியானிக்கிறது, கிருஷ்ணனை தியானித்து கொண்டு இருக்கிறார்கள். அவர்கள் லைஃப் பீஸ்ஃபுல்லாக இருக்குது, பியூரிஃபிகேஷனாக இருக்குது, பியூராக இருக்குது அவங்க வாழ்க்கை.
அதே சமயத்தில் அவர்கள் மனசில் சாந்தியோட, சந்தோஷத்தோட, குதூகலத்தோட, ஆரோக்கியமாக இருக்கிறார்கள். 80 வயசு பெரியவர். நான் 50 வயசு நினச்சி கூட பார்க்கல. பார்த்தா இளமையாக இருக்கார். ஹரே கிருஷ்ணா எப்பவும் சாண்டிங் பண்ணிட்டு நல்லா இருக்கார். பார்த்தா 80 வயசு வாலிபர் அவர், அப்படி சொல்ல போனால். அது மாதிரி ஒரு பக்தரை பார்த்துருக்கேன். பார்த்தா ஆச்சரியமாக இருக்குது. 80 வயசு மாதிரியே தெரில அவர். அதுனா பகவத் பக்தியில் குதூகலம் அதிகம். நீங்கள் ஹரே கிருஷ்ணா ஒரு 2 மாலை சொல்லி பாருங்கள், எவ்வளோ குதூகலம் உண்டாகுதுன்னு. அவ்வளோ ஃப்ரெஷ்னஸ் கொடுக்கும் நம்ம மனசில், உடம்புல எல்லாமே ஆரோக்கியத்தை கொடுக்கும். சோம்பேறித்தனத்தை முதல் நீக்கும். மந்தாக சுமந்த மதையா மந்தமாக, இதெல்லாம் கலிதோஷம். இந்த சோம்பேறித்தனத்தை அடியோடு ஒழிச்சிடும் இந்த ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் நாமமானது. அவ்வளோ சக்தி வாய்ந்தது. இதெல்லாம் ஒரு நான் இப்போ தான் பாகவதத்துக்கு அர்த்தமே புரியுது இங்கே ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது. பாகவதத்தில் எழுத்துக்கள் வடிவத்தில் இருக்குது. அதை பிரபுபாதா ப்ராக்டிக்கலாக கொண்டு வந்திருக்கார். இப்போ தான் தபஸ்னா என்ன, சௌச்சம்னா என்ன, தயைனா என்ன, சத்தியம்னா என்ன, இந்த 4 பாதங்கள் தர்மத்தின் பாதங்கள் சொன்னாரே, என்ன காரணம் இப்போ தான் புரியுது. அந்த தர்மத்தின் 4 பாதங்கள் செழிப்பாக இருக்குது இந்த இஸ்கானில். நம்ம கண் கூட பார்க்கலாம். உண்மையாக இதெல்லாம் கடைப்பிடிக்கிறவங்களுக்கு, அதாவது இது ப்ராசஸில் இருக்க இந்த விஷயம் நிறைய பேர் வாழ்க்கையில் ப்ராசஸில் இருக்குது. இதை ப்ராக்டிக்கலாக நம்ம கொண்டு வரலாம். எல்லார் வீட்லேயும் கொண்டு வரலாம். ஆனால் வீட்டில் பண்ணுற பக்தியை விட எல்லா ஃபெஸ்டிவல்ஸ்லாம் ரொம்ப கலந்துக்கிறதுலாம் ரொம்ப பவர்ஃபுல்லு. ஜன்மாஷ்டமி, இது போல் ரத யாத்திரா, அதுபோல் நிறைய ஃபெஸ்டிவல்ஸ்லாம் இருக்குது. இந்த ஜெகநாத் ரத யாத்திரா, பாணியாட்டி ஃபெஸ்டிவல்ஸ் இப்போ வரப்போகுது. இதெல்லாம் ரொம்ப பவர்ஃபுல். இதெல்லாம் நம்ம ஃபெஸ்டிவல்ஸ்லாம் அட்டன் பண்ணும்போது இன்னும் பல மடங்கு சக்தி அதிகம். இப்போ புருஷோத்தம மாதம், இப்போ செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் 10 மடங்கு 100 மடங்கு அதிகமான பலனை கொடுக்கக்கூடியது இந்த புருஷோத்தம மாதம். நாளைக்கா எப்போ வருதுன்னு தெரியல சரியா. இந்த புருஷோத்தம மாதத்தில் செய்யக்கூடிய சாண்டிங்கிலேருந்து எல்லாமே பல மடங்கு அதிகமான பலன்களை கொடுக்கக்கூடியது, பகவானுக்கு சிறந்த சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது. இதெல்லாம் அந்த புருஷோத்தம மாதத்தை எதை ஃபாலோ பண்ணணுன்னு சிம்பிளான விஷயம் தான். 10 செலவு கிடையாது. ஆனால் நம்ம சோம்பேறித்தனத்தை விடணும், அவ்வளோதான். இதில் ஃபாலோ பண்ணுற கட்டுப்பாடுகள் என்னென்னா, சோம்பேறித்தனத்தை விடுறது தான் இதில் உள்ள கட்டுப்பாடுகளே. மெயினாக சொல்லப்போனால் நம்ம சோம்பல், நம்மளுடைய லேசினஸ், அந்த லேசினஸை விடுறது தான் இதில் தபஸே. இது தானே தவிர செலவு கிடையாது. செலவு ரொம்ப கம்மி இருக்கிற. சொல்லப்போனால் நீங்கள் ஏகாதசி அன்றைக்கி நிறைய சாப்பிட்றீங்களா, அந்த சாப்பாடு செலவு கம்மி. முதல்ல இந்த செலவு இதில் ரொம்ப கம்மி இந்த இஸ்கான் வழியில் பார்த்தா. ஆனால் இஸ்கான் சொல்லக்கூடிய வழிமுறைகள் கடைப்பிடிக்கிறது பார்த்தா செலவு ரொம்ப கம்மி. இதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ண செலவுகளில் நிறைய மிச்சம் பண்ணுவீங்க நீங்கள் இதில் இஸ்கானில் பார்த்தா, இந்த வழிமுறையில் கடைப்பிடிக்கும் போது. ஆனால் ஒரு நாட்டை இல்லை, ஒரு தேசத்தையே மாற்றக்கூடிய சக்தி இது மட்டும் எல்லா இடத்துலையும் பரவச்சு. இது அரசியல்லையும் எல்லா அரசியல்வாதிகளும் சினிமா நடிகர்களும் எல்லோரும் இதை கடைப்பிடிச்சாங்கன்னா, சத்தியமாக சொல்கிறேன், அவங்க வாழ்க்கைக்கு அவங்க ஃபுல் கேரண்டியோட சந்தோஷமாக வாழ்க்கை முழுதும் அமைதியோடு ஆனந்தத்தோடு அவங்க எதிர்பார்க்குற சாந்தி, நிச்சயமாக உலகத்தில் அமைதி, அதெல்லாம் தன்னாலே உண்டாகும். இதுக்கு பிரயத்தனப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எப்போ மக்கள் மனசில் இந்த நல்ல குணங்கள், கிருஷ்ண பக்தி, பகவானுடைய பக்தி அவங்களுக்கு உண்டாயிடுச்சோ, இந்த வழிமுறையில் இந்த பழக்க வழக்கங்களை, சரியான நெறிமுறைகளை கடைப்பிடிக்கிறாங்களோ, இந்த எல்லாமே கடைப்பிடிக்கலாம். அரசியல்வாதி, சினிமா நடிகர்கள் எல்லாருமே இந்த வாழ்க்கை நெறிமுறையை, இது முஸ்லீம் தான் கிடையாது, ஹிந்து தான் கிடையாது, ஹிந்துக்கு மட்டும்தான் இந்த வழிமுறை கிடையாது. பாகவதம் தர்மம் எல்லாருக்கும் பொதுவானது. இது கிறிஸ்டியனுக்கும் கடைப்பிடிக்கலாம் எல்லாமே. ஏன்னா அவங்கவுங்க வாழ்க்கைக்கு சேஃப்டி இது. இது என்னென்னா, கிருஷ்ணருக்கு லாபம் கிடையாது. பகவானை வழிபடுறதுனால, இந்த வழிமுறை கடைப்பிடிக்கிறதுனால, இதில் உள்ள பழக்க வழக்கங்களை கடைப்பிடிக்கிறதுனால நமக்கு தான் லாபம். மெயினான லாபம் சொல்ல போனால் நம்ம குடும்பத்துக்கு லாபம். ஒவ்வொரு ஜீவனுக்கும், அது ஹிந்துவோ முஸ்லீமோ இல்லை கிறிஸ்டினோ வேறு எந்த மதத்தினவராக இருந்தாலும், இந்த பழக்க வழக்கங்களை சரியாக கடைப்பிடிக்கிறதுனால காலைல 4 மணிக்கு எழுந்திருது, ஸ்நானம் பண்ணிட்டு பகவானுக்கு ஆரத்தி பண்ணுறது, இது பண்ணுறது, இதெல்லாம்
நம்ம நன்மைக்காக ரிஷிகளால் அழகாக வகுத்து வச்சுருக்காங்க. இதை கரெக்டாக இந்த ச இந்த வைஷ்ணவ தர்மத்தை சரியாக பின்பற்றும்போது கிடைக்கிற சாந்தியே பெரிய சாந்தி. இந்த முறைகளை எல்லாரும் கடைப்பிடிக்கலாம், எல்லாரும் க்ஷேமம் அடையணும். இந்த பரந்த மனநோக்கத்தோடு தான் மகரிஷிகள்லாம் இது மாதிரி வழிகளை சொல்லிட்டு போயிருக்காங்க. சில பிரபுபாதா கடை திறந்து வச்சுருக்கார் பெருசாக. யார் வேணாலும் இலவசமாக பெற்றுக்கொள்ளலாம். இந்த கடையில் 10 பைசா செலவு இல்லை. நிறைய என்ன வேணாலும் நம்மளுக்கு எல்லாமே கொடுக்கறதுக்கு தயாராக இருக்காங்க இங்கே. யார் வேணாலும் நம்மளுக்கு ஸ்பீச் பண்ணி இந்த வைஷ்ணவ இந்த நெறிமுறைகளை, இந்த தர்ம நெறிமுறைகளை, இந்த கட்டுப்பாடு விதிகளை சொல்லிக் கொடுத்து நம்ம தயாராக இருக்காங்க. யார் கேட்டாலும் சொல்கிறாங்க இஸ்கானில் போனால். அதனால் நீங்கள் தாராளமாக உங்கள் அருகில் உள்ள இஸ்கானில் போய் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு பயிற்சி பண்ணிங்கன்னா நம்ம வாழ்க்கை பீஸ்ஃபுல்லாக இருக்கும். இது சத்தியம் சத்தியம் சத்தியம். உண்மையிலே இது சுகமான தபஸு, சுகமான சௌச்சம், சுகமான சுகமான சத்தியம். இது உண்மையிலே இந்த 4 பாதங்கள் தர்ம தேவதைங்க சத்தியமான விஷயம். இது அந்த தர்மத்தில் நாம் நிலைச்சி நிற்கிறதுக்கு இந்த 4 பாதங்களோட ஸ்ட்ராங்காக நிற்போம். நம்ம 4 பாதங்களில் நம்ம சுதந்திரமாக நடமாடலாம். எப்பவும் பகவான் நாம சொல்கிறது அதுவும் தபஸில் தான் கூடும். ஏன்னா பகவான் நாமே சத்தியஸ்வரூபம் தான். சத்தியத்தில் நிலைக்கிற சத்தியத்தில் இருக்கிறதுக்கு அடையாளம் என்னென்னா பகவான் நாமா சொல்கிறது. ஏன்னா பகவான் தான் சத்தியம் வரம் தீமகி. அந்த சத்தியத்தை தியானிக்கிறது ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் சொல்கிறது. பகவான் வரல, பகவான் நாம வரல, பகவானை தான் நீ தியானம் பண்ணுறேன். அப்போ நீ சத்தியத்தில் தான் நிலை செஞ்சுருக்கிறன்னு அர்த்தம். அப்போ தபஸ் வாழ்க்கைன்றது அதுதான். பகவான் நாமா சொல்கிறது சாண்டிங் தான் ஃபஸ்ட்டு சொல்லுவாங்க. அவருக்கு ப்ரிப்பேர் ஆன உடனே நல்லா அது டெவலப் ஆகும்போது அப்புறமா நீங்கள் இதெல்லாம் கடைப்பிடிக்கும்போது உங்களால் அந்த சௌக்கியத்தை அனுபவிச்சிட்டிங்கன்னா ஜென்மாவில் அதுக்கப்புறமா நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. ஆனால் கண்டாமினேட்டு கண்டிப்பாக உலக விஷயங்களில் ஈடுபடும் போது வரும். அதுக்கு தான் அடிக்கடி பக்த சங்கத்தில் நாடி அவரத்தில் இன்ஸ்ட்ரக்ஷன் எடுத்துட்டு நம்ம தொடர்ந்து ஃபாலோ பண்ணும்போது டிபேட் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. பக்த சங்கத்தை விட்டு விலகும்போது தான் நம்ம டிபேட் ஆகும். கண்டிப்பாக துஷ்ட சங்கம் பிராப்தமாகும் போது தான் நம்ம அந்த கலகங்கள்லாம் இதெல்லாம் முக்கியம் இல்லை, எது பக்தியெல்லாம் முக்கியம் இல்லை, பணம் சம்பாதிக்கிறது தான் முக்கியம் அப்படின்ற அளவு அதெல்லாம் தோன்றதுக்கு காரணம் நாம் பௌதிக சங்கத்தில் ஏற்படும் போது இந்த பெண்ணாசை தான் முக்கியம், இந்த மதுபானம் தான் சாப்பிட்றது தான் முக்கியம் அப்படின்ட்டு இதெல்லாம் முக்கியமாக எதனால் தோன்றதுன்னா சத்சங்கம் இல்லாதது தான் காரணம். சத்சங்கே முக்த துத்சங்கா ஹாது நோத்சகதே புத்திமானவன் நிச்சயமாக சத்சங்கத்தை விடமாட்டான். ஹாதும் நோத்சகதே புதகன புத்திமானவன் நிச்சயமாக சத்சங்கத்தை விட விரும்ப மாட்டான். அவன் துஷ்ட சங்கத்திலிருந்து விலகி இருப்பான். துஷ்ட சங்கம் யார்? கொலை செய்கிறவன், கொள்ளடிக்கிறவன், திருடுறவன், அவன் மட்டும்தான் துஷ்ட சங்கம் இல்லை. நம்ம இந்த தவறான பழக்க வழக்கங்கள், மதுபானம், பெண்ணாசை, அதே போல் பணம் சம்பாதிக்கிற ஆசை, இவைகளில் அதிகமாக ஈடுபட்டாவே நம்ம மனசு கலங்கமாயிடும், கண்டாமினேட். இந்த சங்கத்தை விட்டு விலகி தான் பகவானிடத்தில் ஆசையை வளர்த்து கொள்வது தான் பகவத் பக்தியை பற்றி, பகவானை சந்தோஷப்படுத்துறது, பகவான் நாமங்களை கீர்த்தனை பண்ணுறது, பகவான் கதைகளை பேசி ஆனந்தத்தை அதிகரிக்க செய்வது தான் பியூரிஃபிகேஷன். அது பியூரான வாழ்க்கை. அதுதான், வேறு ஒன்றும் இல்லை. இதை ஃபாலோ பண்ணால் போதும், நம்மளை பியூரிஃபிகேஷன் பண்ணிடும் அது ஆட்டோமேட்டிக்காக. இது எனக்கு என்னென்ன ஆசைன்னா, ஒவ்வொரு தனி மனிதரும் இது கடைப்பிடித்து அப்படியே ஒரு தேசத்தில் உள்ள அரசியல்வாதெல்லாம் கடைப்பிடிச்சானா எவ்வளோ நல்லாயிருக்கும். அதே சமயத்தில் உயர்ந்த தலைவர்கள்லாம் இதை கடைப்பிடிச்சா அவங்க வாழ்க்கையும் சேமமாக இருக்கும். அவங்களால எவ்வளோ பேர் சேமம் அடைவாங்க. இந்த பரந்த மனநோக்கம்தான் சில பிரபுபாதா இது ஸ்கூல்ஸு எல்லாத்துலேயுமே அறிமுகப்படுத்தி இந்த நல்ல பழக்க வழக்கங்களை இதெல்லாம் கடைப்பிடிச்சாங்கன்னா எல்லோரும் சேமம் அடைவாங்க. மக்கள் உலகமே ரொம்ப சாந்தி, போர், சண்டை, தேர்வு எதுவுமே இருக்காது. சத்தியமான விஷயம். ஆனால் களி என்னன்னா அதை கெடுப்பான். கலிபுருஷன் என்னன்னா மக்கள் இடத்துல ரீச் ஆகாத மாதிரி அந்த மக்களே அதை இந்த தர்மங்களை நம்ம எடுத்து சொன்னால் அதை எதிர்க்கிற மாதிரிலாம் பல இடையூறுகள் வரும்படி கலிபுருஷன் பண்ணுறான். ஆனால் தொடர்ந்து பக்தர்கள்லாம் சேர்ந்து முயற்சி பண்ணால், எல்லார்களையும் இது போல் ஸ்பீச் பண்ண ஆரம்பித்தாங்கன்னா தொடர்ந்து இவர்கள் இந்த பக்தர்களுடைய படை
என்ன பண்ணணும், தொடர்ந்து போய் எல்லாத்துலேயும் போய் இது நிறைய ஸ்பீச் பண்ணி முயற்சி பண்ணாங்கன்னா, பக்தர்கள் நினச்சா நடக்காத விஷயம் கிடையாது. பக்தர்கள் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து முயற்சி பண்ணாங்கன்னா, கண்டிப்பாக ஒரு அருமையான சமுதாயத்தை உண்டாக்க முடியும். ம். சரி, ஓகே. ராம ராம். ஹரே கிருஷ்ணா. இதுதான் தபஸ் வாழ்க்கை. அதே சமயத்தில் தவறான பழக்கங்களும் நம்மளை விட்டு போயிடும். தவறான பழக்கங்களில் சூதாட்டத்தில் பொய் இருக்குது, மதுபானம் பண்ணுறதுல மதம் இருக்குது, நான் தான் பெரிய ஆள் அப்படின்னு. பெண்ணாசை இருக்கிற இடத்துல காமம் அதிகமாக இருக்குது. எல்லாம் அசுத்தமான இடங்கள் இதெல்லாம். பெண்ணாசை அதிகமாக இருக்கிறது. மாம்சபக்ஷணம் பண்ணுறதுல ரஜோகுணம் அதிகமாக இருக்கும். நான் தான் பெரிய அது அந்த கர்வம். அந்த மாம்சபக்ஷணம் பண்ணுறதுனால ஒரு மந்த புத்தி, அதாவது என்னன்னா பக்திக்கு வராத நிலையை உண்டாக்கிடும். அதுக்கப்புறமா பணம் அதிகமாக, அதாவது பகவத் சேவைக்கு ஈடுபடுத்தாத பணமானது அது என்ன பண்ணும், விரோத பாவத்தை உண்டாக்கிடும். சொத்து சுகங்களால் அண்ணன் தம்பிகளுக்குள்ள குடும்பத்தில் பிரச்சனைகளை உண்டாக்கிடும். அது பகவதர்ப்பணமாக பண்ணுற அந்த பணத்தை தான் நம்மளுக்கு, அதாவது எல்லாத்தையும் பகவதர்ப்பணம் பண்ணல, அது ஒரு பாகம் பகவதர்ப்பணம் பண்ணணும். பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம அனுபவிக்கிற செல்வ செழிப்புகளானது ரொம்ப நம்மளுக்கு ஆனந்தத்தை கொடுக்கும். உங்கள் பணத்தினால மற்றவங்களாம் சாப்பிட்றாங்க, பிரசாதம் சாப்பிட்றாங்க, இந்த கோயில் பகவான் சந்தோஷம் அடைகிறான் அப்படின் போது நீங்கள் எப்படி இருப்பீங்க? பேரானந்தத்தில் தலைப்பீங்க. உங்கள் பணத்தினால பல பேர் சாப்பிட்றாங்க, பல பேர் சௌக்கியத்தை பக்தர்கள்லாம் சந்தோஷம் அடைகிறாங்கன்னா அந்த பக்தர்கள் குளிர்ந்து ஆசீர்வாதம் பண்ணுறதா அவங்க சொல்கிற ஹரே கிருஷ்ணா மகா மந்திரத்தினுடைய சக்தி இவங்களுக்கும் சேருது. அதனுடைய புண்ணிய பலன் இவங்களுக்கு சேருது. இது இந்த டொனேஷன் பணம் பகவானுக்கு கொடுக்குறவங்களுக்கு அப்படி தங்கள் சம்பள பணத்தில் அப்படின்போது அவங்களுடைய அந்த சொத்துக்கள் எவ்வளோ பெரிய கோடீஸ்வரனாலும் அவங்களுக்கு ஒரு பகுதி பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணுறதுனால அவர்கள் அதிகமான க்ஷேமம் அடைகிறார்கள். இப்போ அவர்களுக்கு பணத்தினால விரோத பாவம் உண்டாகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஏன்னா அவங்க பியூரிஃபிகேஷன் ஆகிட்டாங்களே. அப்புறமா இனிமேல்ட்டு என்ன இருக்குது? அவங்க பியூரான பிறகு இனிமேல்ட்டு ஒன்றுமே கிடையாது. தன்னாலேயே அவங்களுக்கு சாந்தி கிடச்சிடும். அதனால் முறையாக நம்ம பணத்தை பயன்படுத்தினால் தர்மஸ்ய அபவர்க்கஸ்ய நான் அர்த்தாய் உபகல்பதே அர்த்தஸ்ய தர்ம ஏகாந்தஸ்ய காமலாபாய காமஸ்ய ந இந்திரிய பிரியதில் லாபோ ஜீவேன யாவதா அப்படின்னு சொல்கிறார் இல்லையா? அதனால் எதுக்காக பகவதர்ப்பணம் தர்ம ஏகாந்தஸ்ய, அதாவது பாகவத தர்மன்றதுக்காக தான் இந்த பணமானது செலவு செய்யப்பட வேண்டும். தாராளமாக செலவு பண்ணுற போது அது பேரானந்தத்தை, உண்மையான சாந்தியை கொண்டு வரும், உலகத்தில் அமைதியை கொண்டு வரும், அவர்கள் வாழ்க்கையிலையும் சந்தோஷத்தை கொண்டு வரும். இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் இந்த முறைகள் இதெல்லாம் எல்லாமே இஸ்கானில் சொல்லி கொடுத்துருவாங்க பக்தர்கள். ஜீவேனை யாவதா, நம்ம வாழ்க்கை நடத்துறதுக்கு தேவையானது கண்டிப்பாக வச்சுக்கணும் பணம், அதுக்காக இல்லைன்னு இல்லை. ஜீவேனை யாவதா அதை சொல்கிறாங்க. ஆனால் அது அபவர்க்க உனக்கு விடுதலை, அதாவது மோட்ச நிலை கொடுத்துரும். அதாவது இந்த உலகத்தில் நம்ம விடுதலை அனுபவிப்போம். எல்லா சிக்கல் பிடுங்கல் எல்லாவற்றிலிருந்து நம்ம விடுதலை பெறுவதை நான் கண்கூட பார்க்கலாம். எல்லா ரிலேஷன்ஸ்லேருந்து நம்ம ரிலாக்ஸ் அடையலாம். அதாவது நம்ம சிக்கல்லேருந்து நம்ம விடுபடலாம். அவ்வளோ பவர்ஃபுல்லானது. இதில் உள்ள ஒவ்வொரு வார்த்தையும், பாகவத்தில் உள்ள ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம ப்ராக்டிக்கலாக அது நேரடியாக அனுபவபூர்வமாக அனுபவிக்கும்போது ஆச்சரியமாக இருக்கும். இதில் இந்த வார்த்தைகள் எவ்வளோ சத்தியம்னு அப்போ நம்ம உணர்வோம். இது உண்மை, 100% உண்மை. அதனால் பணமானது இந்த பாகவத தர்மத்துக்காக செலவு செய்யப்படும் போது அந்த பணம் நமக்குள்ளே இன்னும் அதிகமாகிறதையும் பார்க்கலாம். அதே சமயத்தில் அதில் கிடைக்கக்கூடிய சாந்தியும் பார்க்கலாம் நேரடியாக. இதெல்லாம் பாகவதத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது. இதெல்லாம் ப்ராக்டிக்கலாக இஸ்கானில் கடைப்பிடிச்சுன்னு இருக்காங்க பக்தர்கள்லாம். நான் நேரில் பார்த்துருக்கேன், அதனால் சொல்கிறேன். இது எல்லாருக்கும் போய் ரீச் ஆகணும். இந்த சனாதன தர்மம், இந்த பக்தி வாழ்க்கை, இந்த வைஷ்ணவ தர்மமானது எல்லா இடத்துலையும் பறைசாற்றப்பட வேண்டும். இந்த வைஷ்ணவர்கள் மட்டும் கடைப்பிடிக்கிறதில்லை, ஒவ்வொரு மனுஷனுக்கும் கண்ணு மூக்கு வாய் காதெல்லாம் இருக்கா இல்லையா? ஆத்மான்றது ஒன்று அவங்களுக்குள்ளே இருக்கா இல்லையா? அது பரிசுத்தமாடி அவங்க எல்லாரும் பாவத்தினால் தானே துன்பப்படுறோம். அப்போ எல்லாருக்கும் பொதுவான தர்மம் தான் இதில் சொல்லப்போனால்.
இது வைஷ்ணவர்கள் மட்டும் கடைப்பிடிக்கிறதில்ல. பொதுவான தர்மம். இந்த பழக்கவழக்கங்கள மட்டும் கடைப்பிடிச்சு பாருங்களேன். இந்த ஒரு நல்ல வைப்ரேஷன் ஹரே கிருஷ்ணா மந்திரத்தில இருக்கு. இதெல்லாம் கடைப்பிடிச்சு பார்த்தா தான் தெரியும். அப்போ தான் உண்மையான சந்தோஷம் என்னன்னு அவங்களுக்கு புரிஞ்சுக்க முடியும். சரி, ஓகே. நான் சொல்கிறத விட ஒரு பக்த சங்கம் எடுத்துக்கிறது தான் பெஸ்ட். அவர்களிடத்துல வந்து நாம ஃபுல்லாக வந்து அது என்ன சொல்லுவாங்க, ஆலோசனை, அவரிடத்துல ஆலோசனை கேட்டு அந்த அறிவுரையின்படி இவர்கள் கடைப்பிடிக்கிறது தான் பெஸ்ட். ஒரு பக்தருடைய ஆலோசனைப்படி தங்கள் வாழ்க்கையை எப்படி நடத்தணும், எப்படி பண்ணணும், இது எப்படி கடைப்பிடிக்கணும்னு அந்த முறையை அவர்கள் கற்றுக்கொண்டார்கள். ஆனால் நிச்சயமாக வாழ்க்கை எதுக்கோ டைம் வேஸ்ட் பண்ணுறோம், எதுக்கோ பணம் செலவு பண்ணுறோம். இதுக்கு 10 பைசா பணம் செலவு கிடையாது. ஆனால் பார்த்தா டைம் வேஸ்ட்டு கிடையாது. இது ரொம்ப சுலபமான வழி. நம்ம வீட்டில் இருந்தே கூட கடைப்பிடிக்கலாம். ஆனால் பக்த சங்கத்தில் அடிக்கடி எடுத்துக்கணும். அப்போ தான் அந்த சாநித்தியம், பகவத் பக்தி சாநித்தியம் நமக்குள்ளே உண்டாகும். இது பக்தர்கள் சங்கத்தில் தான் நம்ம இந்த பரிசுத்தத்தை அடைய முடியும். சரி, ஓகே. அதனால் இது பக்தருடைய ஆலோசனைப்படி நடக்கணும். நம்ம இஷ்டப்படி நம்ம நானும் இஸ்கானில் தான் இருக்கேன். நானும் இந்த பக்தி முறையை நான் இஷ்டமாக கடைப்பிடிக்கிறேன்னா இஷ்டமாக கடைப்பிடிக்கிறதில்ல. பக்தருடைய வழிகாட்டுதலின்படி அது எப்படி, எந்த நேரத்துக்கு எப்படி கடைப்பிடிக்கணும்னு அவங்க சொல்கிற பிரகாரம் கடைப்பிடிச்சா தான் சீக்கிரமாக பயங்கர பவர்ஃபுல்லாக வேகமாக நம்ம பக்தியில் முன்னேற்றம் அடைய முடியும். நாமளாக கடைப்பிடிச்சுன்னா லேட் ஆகும். அவர் சொல்கிற முறைப்படி நம்ம கடைப்பிடிக்கும்போது ரொம்ப வேகமாக பக்தியில் முன்னேற்றம் அடையதை பார்க்கலாம். சரி, ஹரே கிருஷ்ணா. श्रील प्रभुपाद की जय, सागर साधुमल की जय, श्री राम सिंह की जय, आंजनेय स्वामी की जय, सागर साधुमल की जय। राम 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 राम।